உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஒருத்தர் வந்துட்டு என்னுடைய பையனுடைய கல்யாணம், என்னுடைய பையனுக்காக ஏதாச்சும் கொஞ்சம் துஆ செய்யுங்களேன்னு கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக ஒரு அழகான துஆவை செய்தார்கள். என்னன்னா, உங்களுடைய பையனுடைய கண்ணுக்கு அந்த பையனுடைய மனைவி மட்டும் அழகாக தெரியட்டும், அந்த மனைவியினுடைய கண்ணுக்கு அந்த மனைவியினுடைய கணவன் மட்டும் அழகாக தெரியட்டும். எனவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு தம்பதியர்களும் யோசிக்க வேண்டிய விஷயமும் அதுதான் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஒவ்வொரு மனைவிக்கும் அந்த மனைவியினுடைய கணவன் மட்டும் தான் அழகாக தெரிய வேண்டும். ஒவ்வொரு கணவனுக்கும் அந்த கணவனுடைய மனைவி மட்டும் தான் அழகாக தெரிய வேண்டும். இப்படி ஒரு விஷயம் இங்க நடந்தாலே அல்லாஹ்வால் பொருந்தப்பட்ட தம்பதியர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னமோ ராங் வே மாதிரி மனைவியை தவிர மற்ற எல்லாருமே நமக்கு அழகாக தெரிகிறார்கள். காரணம், பாவத்திலே மூழ்கிற போது இது போன்ற ஒவ்வொரு பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துவிடும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் பொருந்தப்பட்ட ஒரு தம்பதியர்கள் என்றால் அந்த தம்பதியர்களை அல்லாஹ் தஆலா சுவனத்திலும் ஒன்று சேர்த்து தான் அழைப்பான் என்று ஹதீஸ்களில் இருக்கிறது. உடனடியாக சில பேர் கேட்பாங்க, சுவனத்திலும் எனக்கு அவதாவா, சுவனத்தில் அப்போ ஹூர்லிங்களுடைய சான்ஸ்ல எனக்கு இல்லையான்னு கேட்பாங்க. அது ராங் வேன்னு அர்த்தம். எல்லா விதத்திலும் நாம் ஹலாலை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஹராமிலே மூழ்காமல் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் மோசமான ஹராம்களை விட்டு நம் அனைவரையும் காத்தருள்வானாக.